திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மாணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பதம்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அதுலேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் மாதம் அதற்கு மேலும் சிறப்புகள் அதிகம்னு சொல்லலாம். சித்திரை மாதம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இப்படி 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த அற்புதமான சிறப்புகள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலன். எப்படி நம்ம தினப்பலன் சொல்றோமோ அதே போன்று மாத பலன்கள். எப்படி நம்ம மாத பலன்கள் சொல்றோமோ அப்ப கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது பாத்தீங்களா, குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன், ஏன்னா இதெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியது. சூரியனை வைத்து இந்த மாத பலன்கள் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனை வைத்து தின பலன்கள் சொல்லப்படுகிறது. குருவை வைத்து வருஷ பலன்கள் நம்ம சொல்லப்படுகிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா சனி பகவானை வைத்து வருடாந்திர பலன்களை நம்ம சொல்றோம். ராகு கேது வச்சு எப்ப நன்னா இருக்கு எப்ப நல்லா இல்லை, இது உங்களுக்கு உகந்த காலமா இல்லையா, இப்ப கஷ்டப்படணுமா, எப்படி இருக்கு, இது போன்ற விஷயங்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஸோ ஆக இந்த பெயர்ச்சி பலன்களும் அதே போன்று மாத பலன்களும் இப்படிதான் வச்சு பார்க்கறாங்க. சரி, இந்த மாசம் இது புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது கால புருஷ தத்துவத்துக்கு 6வது மாசம்னு சொல்லுவாங்க. 6வது மாதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ருண ரோக சத்ரு பாவம்னு சொல்றது உண்டு. எப்பவுமே வெளிப்படையா சொல்றது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல் உபாதைகள் வரும், காய்ச்சல் பிரச்சனைகள் வரும், வேலை வாய்ப்பு சம்பந்தமான தடுமாற்றங்கள்லாம் இந்த மாசத்துலாம் நிறைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல குழப்பம், நான் லைஃப்ல ஜெயிப்பனா இல்லையா, இங்க இருந்து இங்க மாறலாமா, அங்கிருந்து அங்க மாறலாமா. உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். கரெக்டா நீங்க இந்த தீபாவளி மாசத்துல தான் போனஸ் கிடைக்கலன்னா இடம் மாறிடுவாங்க. அதே மாதிரி போனஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இடம் மாறிடுவாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இப்ப ஏற்படுது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடியது. உடல் உபாதைகள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்துல இது கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகளை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்துல இதுல இன்னொரு சூக்ஷ்ம ரகசியம் ஜோதிட ரீதியா இருக்கும்போது என்னன்னா சுய வெற்றின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சக்சஸ். இந்த செல்ஃப் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். அது எப்படியெல்லாம் கொடுக்குது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் கொடுக்குது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பலாபலன்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய விசேஷ நாட்களை பத்தியும் பார்க்க போறோம். இந்த புரட்டாசி மாதம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17/9/2025. இந்த 17/9/2025 புதன்கிழமை நாள் ஆரம்பிக்குது. புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி. எப்ப முடிவுற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/10/2025. சரி, இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்களை பத்தி பார்க்க போறோம். மகாலயபக்ஷ அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இது புரட்டாசி மாதத்துல 5ஆம் தேதி வருது. அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏகாதசி 17ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி வருது. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சஷ்டி வருது. அதே போன்று 20ஆம் தேதி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி வருது. 19ஆம் தேதி பிரதோஷம், அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் பிரதோஷம். சதுர்த்தி பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2ஆம் தேதி திருவோணம், அதாவது மாத திருவோணம் கிருத்திகை 10ஆம் தேதியும் 6ஆம் தேதி பௌர்ணமியும், அதே போன்று 3ஆம் தேதி ஏகாதசியும், 12ஆம் தேதி சஷ்டியும், 10ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, பிரதோஷம் 4ஆம் தேதி சனிக்கிழமையும் இந்த மாசத்துல நிகழுது. இது புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள். மிதுன ராசி நேயர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்க சார், அட்லீஸ்ட் இந்த மாதமாவது அதுக்கு முயற்சி பண்ணலாமான்னு நினைச்ச விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். நினைச்ச காரியம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். தாயார் வழியில நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், பிஆர் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்சஸா கூடி வர்றதுக்குண்டான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது
ஏதாவது சொன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருந்துட்டு இருப்பீங்க. அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, வெளிநாட்டுல இருக்கிறோம் வேற நாட்டுக்கு மைக்ரேட் ஆகுறது, அதே மாதிரி ஸ்கூல் மாத்துறத பத்தி எல்லாம் உட்காந்து பேசுறது, காலேஜ் மாத்துறத பத்தி எல்லாம் உட்காந்து பேசுறது, ஹாஸ்டல் மாறுறத பத்தி எல்லாம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம். தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம், ஆண்டர்பிரனரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்துல இருந்துட்டு இருக்கு. வீடு சம்பந்தமா எனக்கு திருப்தி இல்லை சார், நான் வீடு மாறிட்டேன்னா எனக்கு பெரிய சந்தோஷம், இடம் வச்சுட்டு இருக்கேன், யாராவது வாடகைக்கு வந்தாங்கன்னா நல்லதா இருக்கும், நான் ரியல் எஸ்டேட் பார்க்கிறேன், எனக்கு இந்த இடம் வித்துருச்சுன்னா இது போதும் சார், என் லைஃப்ல செட்டில்மெண்ட், அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் சாதகமா இருக்கு. நான் சொன்னேன்னு சாதகம் கிடையாது, உழைச்சா அது கை கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்துல நீங்கள் வழிபடக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடு. புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வீடு பால் காய்ச்சக்கூடாது, புரட்டாசி மாதம் அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதாவது பித்ருக்களுக்கு உண்டான மாதமாகவும், இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு உண்டான மாதமாகவும் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நான் புரட்டாசி நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேங்க, புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், புரட்டாசி சனிக்கிழமைனா விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்திருப்பீங்க. யாராவது குழந்தைகள் சாப்பிட்டா கூட அதெல்லாம் முடியாது, புரட்டாசி மாசம் விரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இது பித்ருக்களுக்கும் தெய்வத்திற்கும் உண்டான அற்புதமான மாதம். 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை நம்ம பார்த்தோம். இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலே புரட்டாசி அமாவாசை சார், அது ரொம்ப விசேஷம். எஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை நோக்கி வணங்கி வேண்டி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். புரட்டாசி மாதம் விரதம் இருந்துட்டு இருக்கிறவங்க, புரட்டாசி மாதம் பெருமாள் என்ன எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மீண்டும் சந்திப்பு. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.